மட்டனே இல்லாமல் மட்டனோட டேஸ்ட்டில் ஒரு பலாக்காயோட சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு, இந்த வெட்டி வச்சுருக்க பலாக்காயெல்லாம் இதில் எடுத்து போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நான் வேக வச்சுருக்கேன். வேக வச்சு ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு, ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் கசகசா, 4 ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இதுக்கப்புறமா உரித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு பல் ஒரு 10 சேர்த்துட்டு, ஒரு துண்டு கொஞ்சம் பெரிய இஞ்சி துண்டு வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு, இந்த மசாலாவை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நான் கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய அந்த பலாக்காயை இதில் போட்டு நல்லா வதக்கணும். ஏற்கனவே நம்ம அவிச்சு தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா வதங்குனா இது மாறும், கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வதக்குறோம். இதை இப்போ நல்லா வறுந்துடுச்சு. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 2ஐயும் போட்டு நம்ம இப்போ தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நீள பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு இதை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் பொன்னிறமாக கொஞ்சம் கலர் நல்லா மாறி வரும். அந்த ஸ்டேஜ் தான் இதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். ஏன்னா இந்த வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா வதங்கி வருதோ அவ்வளோ தூரம் இதுக்கு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு, இந்த மசாலாவையும் இந்த வெங்காயத்தையும் நல்லா ஒன்றா கிளறணும். இந்த பச்சை வாசனைலாம் போகணும். மசாலாவில் எல்லாமே பச்சை மசாலா, அதனால அந்த மசாலா வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா கிண்டி ரெடி ஆகிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கோம்ல இந்த பலாக்காய், அதை நம்ம இதில் கொட்டிக்கிறோம். இதை போட்டுட்டு இப்போ இதில் உள்ள தண்ணி இருக்குது, பலாக்காய் அவிச்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணியும் நம்ம இது கூடயே போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா வர்ற மாதிரி கிளறி எடுக்கிறோம். நம்ம கிளறி பாருங்கள் நல்ல அழகாக வந்திருக்கு. இது நல்லா வேகணும். ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கு, வறுத்துருக்கோம். இந்த மிச்சம் இருக்க தண்ணி, மிக்சியில் உள்ள தண்ணியும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நம்மளுக்கு மட்டனே இல்லாமல் மட்டன் சுக்கா இந்த பலாக்காய் ரொம்ப நல்லா வந்து